இப்போ பஞ்சு அருணாச்சலம்னு ஒருத்தர் வாய்ப்பு அன்னைக்கிளியில் கொடுக்கலன்னா நமக்கு இளையராஜான்னு ஒருத்தர் கிடைக்காமலே போயிருப்பார். அதனால இவர் வேஸ்ட்டு அவர் தான் சொல்லி நம்ம அவரை மட்டும் கொண்டாடலான்னு சொல்ல முடியுமா? நீங்கள் வைரமுத்து ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பாரு அம்மாங்க ஒரு ஆள் நிற்கிறாரு, அவனுக்கு ஒன்றும் பெருசாக எழுத தெரியாது, இருந்தால் கூட ஒரு வாய்ப்பு கொடு, அவனுக்கு லைஃப் கொடுத்து போயிடும் நான் கொடுத்தீங்க. நீங்கள் தனே இது ஒரு பொன்மாலை பொழுதுன்னு எடுத்தோடனே எஸ்பிபி எடுத்து முத்தம் விட்டுக்கிட்டாரு, வரிகளை பார்த்து அசந்து போய் தானே வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் எல்லாம் அதில் உறுப்பினர்கள். இந்த காப்புரிமை அல்லது இந்த ராயல்டி ஃபீ உரிமை தொகை பிரச்சனை இளையராஜாவுக்கு இருக்குன்னா திரைப்படத்துறையில் இருக்க எல்லாருக்கும் அதே உரிமை பிரச்சனை இருக்குல்ல, உரிமை தொகை பிரச்சனை. ஆனால் யார் பேரும் ஏன் வெளியே வர மாட்டேங்குதுன்னா நாங்கள் எல்லாம் ஐபிஆர்எஸ்ல உறுப்பினர்கள். எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய இந்த பணியை அவர்கள் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நிர்வாகத்தை அவர்களோட சின்ன நிர்வாகத் தொகை அதற்கான செலவை கழித்து கொண்டு ஆட்கள் போட்டு பணிபுரிகிறாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு எங்களுக்கு ஆன தொகையை அனுப்பிடுறாங்க. அப்படி வீட்டில் உட்காந்து எல்லாரும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறது. இவர் நான் பார்த்துக்கிறேன் தனியாக எடுத்து தலைமையில் சுமந்து இன்றைக்கி அவருக்கு தேவையில்லாத மன உளைச்சல், வெளியில் சமூகத்தில் இந்த சட்டங்களை பற்றி தெரியாத பாமர மக்கள் சமூக வலைத்தளம் தான் இருக்கு. இன்னைக்கு அவன் நீதிமன்றம் தான் நடத்திட்டு இருக்கான். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எம்பி ஆகி இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? அப்போ இதே இடத்துல இன்னொரு சேமிப்பாளர் பெரிய சேமிப்பாளர்லாம் உட்கார வச்சிருந்தா நிச்சயமா எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ரஹ்மான்லாம் எவ்வளோ பண்ணுறாரு. அந்த சென்னை மாநகராட்சி பள்ளியில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்து 2008 என்னுடைய படம் முதல்ல வெளியே வரதுக்கு முன்னாடி கண்கள் இருந்தால் பாடல் வெளியாகுது. என்ன படம்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த படத்தோட நடிகர்கள், இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் எல்லாம் புதுமுகங்கள். அப்போ யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த பாட்டை எடுத்தோடனே வானொலியில் எஃப்எம்ல போடவும் ஒவ்வொருத்தராக விசாரித்து ஹிட் ஆக்கிடுது. யாரை தெரிஞ்சு ஹிட் பண்ணாங்க? கேட்டோடனே பிடிக்குதா பிடிக்கலையா அவ்வளவுதாங்க. அப்போ பாடலை இப்படி கொண்டாடுற ரசிகர்களுக்கு எப்படி இசையா மொழியான்ற தேர்வு இருக்கும்? அவன் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அனுபவிக்கிறான். அதனால இவங்கெல்லாம் சேர்ந்து படைப்பு என்ன பிடிச்சா பிடிக்குது, அவனுக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஹீரோக்களை ரசிக்கிறாங்கல்ல. அப்போ அவனை நீ என்ன பண்ணாலும் அவனை தூக்கி கொண்டாடுவான். அவங்களுடைய எல்லா படமும் ஹிட் ஆகணும்ல. ஏன் விஜய் படங்கள் சிலது தோல்வி அடைந்தது? ஏன் அஜித்துடைய படங்கள் சில தோல்வி அடைந்தது? ஏபிசிடி இது ஏன் நம்மளால் அப்படியும் ரசிக்க முடியுது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா ஏற்கனவே நம்ம மனசில் பதிஞ்சிட்ட பாட்டு. இனிமேல் அது வரிகள் மறந்து போனால் கூட நமக்கு மனசில் ஆழ பதிந்து போன பாட்டை நம்மளால் உணர்ந்து ரசிக்க முடியும். இவ்வளோ உறுதியாக நிச்சயமாக இருக்கிற ஒரு வரிகள் தேவையில்லைன்னா இந்த பாட்டை அப்படி தானே பதிவு பண்ணியிருக்கணும். ஒன்னிந்திய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாடலுக்கு அடிநாதம் இசையா மொழியான்ற சண்டை போயிட்டுருக்கு. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கும் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க டேரெக்டாக ரெண்டு பேரும் பேசி கேட்டையும் இப்போ கங்கை மரன் பேசியிருக்காங்க. இதுக்கு மேலே இளையராஜா பற்றி பேசினீங்கன்னா நாண்டுக்கிட்டு சாகிற மாதிரி பேச வேண்டியது இருக்கும். ஏறின ஏனையே எட்டி வச்சிருக்கீங்க அப்படின்லாம் பேசியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நீதிமன்றம் சொல்லுது இளையராஜா அவர்கள் ஒரு வழக்கு தொடர்றாரு. என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னோட பாட்டை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்துக்கு எதிராக. அப்போ நீதிமன்றம் கேட்குது, வெறும் இசை மட்டும் இல்லை, பாடல் வரிகளும் பாடல்களும் சேர்ந்தாதான் ஒரு பாட்டு வருது. ஸோ பாடலாசிரியர்களும் உரிமை கோரனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அங்கேருந்து தான் இந்த விவகாரம் தொடங்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லா பிரச்சனையும் ஒரே கேள்வியில் கேட்டீங்க. ஒவ்வொன்றா வருவோம். இப்போ நம்ம பேச போகிறது பொதுவாக இசைன்றதை அணுகாமல் இந்திய திரைப்படத்தில் இருக்கிற திரைப்பட பாடல்கள். அந்த பாடல்கள் வரும்பொழுது இசையும் மொழியும் சேர்ந்தால்தான் திரைப்பட பாடல். இல்லைன்னா அது பாட்டுக்கே அவசியம் இல்லை. வரிகள் இல்லை, மொழி இல்லைன்னா அது பின்னணி இசையாயிரும். படத்தில் ஏற்கனவே எல்லா கதாபாத்திரங்களும் கதையை சொல்கிறது எதுனாலன்னா கதாபாத்திரங்கள் அவங்களை பேசுகிற உரையாடல் வழியாக, வசனத்தின் வழியாக. அப்போ வசனத்தின் மூலமாக சொல்ல முடியாத சில உணர்வுபூர்வமாக சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு வசனமே இல்லாமல் அமைதியான மியூசிக் மாண்டாஜ்ன்ற காட்சிகளில் சவாலாக இசையமைப்பாளருக்கு ஒரு காட்சி எடுத்துகிட்டு வருவார் இயக்குனர். உரையாடலே இருக்காது, அமைதியாக போகும், வசனம் இருக்காமல். ஆனால் அந்த காட்சியினுடைய உணர்வை இசையின் பின்னணி இசையின் மூலமாக கொடுக்கணும். அது இரண்டாவது. முதல்ல உரையாடல், அடுத்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர், பின்னணி இசை. இது இல்லாமல் இன்னொன்று தேவைப்படுதுன்னு இயக்குனர் நினைக்கிறாங்க. அது இந்திய சினிமாவில் வெற்றிகரமாக அமைந்த ரசிகர்களை திறங்கிறதுக்கு இழுத்துக்கிட்டு வர்றதே எதுன்னா உரையாடலோ பின்னணி இசையோ அல்ல, பாடல்கள். பாட்டை கேட்டு பாட்டு பிடிச்சி போய் அந்த படத்தை பார்க்க அது படம் நல்லா இருந்தால் அது பெரிய ஹிட் ஆகி, இல்லைன்னா பாட்டு மட்டும் தனியாக தனித்து நின்று வெற்றி அடைகிற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது.
பாடல்கள் எல்லாமே இந்திய திரைப்படங்களை சிந்தித்து கூட நம்மளால் பார்க்க முடியல. அங்கே ஒன்று இங்கே ஒன்று கலைப்படம் மாதிரி வர படங்கள்லாம் உண்டு. சில படங்களில் பாடலே தேவையில்லையே நம்ம நினைக்கிற அளவுக்கு கதை அழுத்தமாக இருக்கும், அது தேவையில்லாத காட்சிகள் இருக்கும். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் இந்திய திரைப்படங்களில் திரைப்பட பாடல்கள் இல்லாமல் படங்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது பாடல்ன்றது என்ன? திரைப்பட பாடல் இசையும் மொழியும் தானே. இதை எப்படி பிரித்து பார்க்க முடியும்? இப்போ நம்ம வந்து தனிப்பட்ட ஆளுமைகளை பற்றி பேசலை, விமர்சிக்கலை, விவாதிக்கலை. ஏன்னா அதனால ஒரு பயன் கிடையாது. இந்த கருப்பொருளை வந்து இசையா மொழியா திரைப்பட பாடல்களுக்குன்னா இசை இல்லாமலும் திரைப்பட பாடல் இல்லை, மொழி இல்லாமலும் இல்லை. அப்போ பிரிக்க முடியாத ரெண்டை வச்சுக்கிட்டு எதுக்கு பிரிக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னா அது தனிப்பட்ட மோதல், இந்த ஆளுமை உரசல்கள். அதில் நமக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு கிடையாது. ஏன்னா பாமரன் பாட்டை ரசிக்கிறவன் வந்து சில பாட்டுக்கு வந்து எந்த படம்னு கூட அவனுக்கு தெரியாது. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் பட பாட்டுன்னு கேட்டு ரசித்தவர்கள் உண்டு. சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி பட பாட்டுன்னு தத்துவ பாடல், எம்ஜிஆருடையது கொள்கை பாடல், கமல் ரஜினி வரும்போது இவருக்கு காதல் பாடல்கள், இப்படியெல்லாம் அவருக்கு புரட்சி பாடல், இப்படியெல்லாம் கேட்டு ரசித்தவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை முதல்ல வந்து இந்த பெரிய நட்சத்திரங்களுடைய ரசிகர்களாக இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இப்போது எது எடுத்துக்காட்டாக நான் புரிந்து கொள்வேன்னா, 2008 என்னுடைய படம் முதல்ல வெளியே வரதுக்கு முன்னாடி கண்கள் இரண்டால் பாடல் வெளியாகுது. என்ன படம்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த படத்தோட நடிகர்கள், இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் எல்லாம் புதுமுகங்கள். அப்போ யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த பாட்டை எடுத்தோடனே வானொலியில் எஃப்எம்ல போடவும் ஒவ்வொருத்தராக விசாரித்து ஹிட் ஆக்கிறது. யாரை தெரிஞ்சு ஹிட் பண்ணாங்க? கேட்டோடனே பிடிக்குதா பிடிக்கலையா, அவ்வளவுதானே. அப்போ பாடலை இப்படி கொண்டாடுற ரசிகர்களுக்கு எப்படி இசையா மொழியான்ற தேர்வு இருக்கும்? அவன் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அனுபவிக்கிறான். அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பெரிய ஆளுன்னு நிரூபிக்கிறதுக்காக இப்படி பேசிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம்னு. நமக்கு அது தேவையில்லை. இங்கே வெளியில் இருக்க பாமரனுக்கு வந்து நீ யாருன்றது முக்கியம் இல்லை, உன் படைப்பு என்ன, பிடிச்சா பிடிக்குது. அவனுக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஹீரோக்களை ரசிக்கிறாங்கல்ல, அப்போ அவனை நீ என்ன பண்ணாலும் அந்த தூக்கி கொண்டாடுவானா? அவங்களுடைய எல்லா படமும் ஹிட் ஆகணும்ல. ஏன் விஜய் படங்கள் சிலது தோல்வி அடைந்தது? ஏன் அஜித்துடைய படங்கள் சில தோல்வி அடைந்தது? நல்லா இருந்தால் தான் அவனே பார்ப்பான். அவனே விமர்சனம் எழுதும்போது சமூக வலைத்தளத்தில் என்னையா பண்ணுறது, எங்கால் இந்த ஏமாற்றிட்டாரியா அப்படின்னு அவனே ஒத்துக்கிறான். அவனுக்கு வேண்டியது நல்ல படைப்பு, நல்ல பாடல் வந்தால் அவன் என்ன எதெல்லாம் பார்க்க மாட்டான், இந்த விவாதத்துக்குள்ளே போக மாட்டான். ஒரு பாடலுக்கு முகவரி எது? முதல் வரி தானே. ஒரு பாடலை சிந்திக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறதே இசையை உணர முடியும், பகிர முடியுமா? ஆனால் பாடல் வரிகளை தானே பகிர முடியும். டே அந்த பாட்டு கேட்டியான்னு ஒரு பாடல் வரியை சொல்லி தான் அவன் சொல்கிறான். இது ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இப்போ கங்கைமரன் சொல்றாரு ஒரு பாட்டை ஹம் பண்ணுவோம், வரியா பாடிக்கிட்டு இருக்கோம், வரி தெரியாத இடத்துல கூட ஹம் பண்ணுவோம்னு கங்கைமரன் சொல்றாரு. வைரமுத்து என்ன சொல்றாரு, எல்லாருமா ஹம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாடல் வரியைத்தானே சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. பாட்டு வரியைத்தானே குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்களுமே கூட உங்க பேட்டியில வந்து ஒரு பாட்டை எப்படி குறிப்பிடுவாங்க, அந்த லைன் எப்படி ஆரம்பிக்கும், ஒரு பாட்டோட முதல் வரியையோ காட்சியையோ நடிகரையோ நடிகையோ அப்படித்தானே ஒரு பாடலை சொல்லி ஞாபகப்படுத்துவாங்கன்னு சொல்றீங்க. இது ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க நாங்கள் தான் வசதின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அதான் இது இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இது ஆளுமை உரசல்கள். கருத்தாக பார்க்கும்பொழுது பாமரன் என்ன சொல்கிறானோ அதான். நீங்கள் போய் தெருவில் மைக்கை பிடிச்சி கேட்டிங்கன்னா எல்லாரும் என்ன கண்கள் இரண்டால் பாடல் ஹிட் ஆனதுக்கு வரிகள் காரணம்னு நினைக்கிறீங்களா, இசைகள் காரணம்னு நினைக்கிறீங்களா? இசை காரணம் நினைக்கிறீங்க. இப்போ நான் வந்து எஃப்எம்ல வந்து முதல்ல நான் வந்து வார்த்தைகள் இல்லாமல் வெறும் அது தன்னு போட்டிருந்தா வானொலியில் போடுவாங்களா முதல்ல? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது போய் சேராதுன்னு. அந்த தாமரோட வரிகள் தானே கொண்டு போய் அவன்கிட்ட சேர்க்குது. கண்கள் இரண்டால் உன்னை கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாயின்னு இவன் சின்ன சின்ன ஊர்கள் பக்கம் இருக்க கலைக்கல்லூரியில் பெண்களை சைட் அடிக்கிறதுக்கு இந்த வரிகளை தானே பயன்படுத்தினான். இல்லை, நல்ல செழுமையான வரிகள், தமிழ் வரிகள் இருந்து அந்த பாட்டுக்கு வந்து உந்து சக்தியாக இருக்குன்றது ஒன்று. ஆனால் இப்போ நீங்கள் என்னன்னே தெரியாத பாட்டு, அதுக்கு என்னன்னே அர்த்தம் தெரியாத பாட்டெல்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதை நான் கோடிட்டு காமிக்க வருங்களா. ஆனால் அந்த பாடல் கூட ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு மியூசிக் தான் காரணம் அப்படின்றது தான் ரொம்ப அழகாக ரத்தன சுருக்கமாக கவியரசு அன்னைக்கு மேடையில் 2 அம்சங்களாக சொன்னார். முதல்ல என்ன சொன்னார், இசை இல்லாமல் திரைப்பட பாடல்களை பொறுத்தவரை இசை இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லாமல் இசை இல்லை, ரெண்டும் சேர்ந்தாதான் நீங்கள் ரசிக்கிற பாடல்கள். இரண்டாவது பரிமாணத்தில் என்ன சொல்றாரு, சில பாடல்களில் இசை மேலோங்கி நிற்கும், சில பாடல்களில் மொழி மேலோங்கி நிற்கும். அதை தான் நீங்க அதுக்கு பின்னாடி ஒன்று சொன்னார், அதை புரிந்தவர் ஞானி, புரியாதவர் அஞ்ஞானி. அது வந்து தனிப்பட்ட கருத்து, அது தத்துவம். இந்த உண்மை எது? சில பாடல்களில் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அர்த்தமே புரியாமல் பாடுற பாடல்கள்லாம் இருக்குது. அதில் தாளம் முக்கியமாக ஆடணும். அதில் போய் என்ன தத்துவத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க வாழ்க்கையை? அங்கே இசை மேலோங்கி நிற்கும். சில இடங்களில் அந்த சோகமான பாடல்களை உனக்கென பிறந்து எப்படி இருக்குது, அந்த வார்த்தை தானே அங்கே வந்து நிற்கிறது. அந்த மாதிரி சோக உணர்வுகளோ தத்துவங்களோ, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா வந்து அப்படி நரம்பு முறுக்கேறாது. 60 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பாட்டு வந்தப்போ
எந்த இடத்துல எது எந்த வேலையை செய்யணுமோ அது தன்னால் அந்த பாட்டுக்கு தேர்வாகி வந்துவிடும். நம்ம இவ்வளோலாம் அலச வேண்டிய அவசியமே இல்லை. இளையராஜா சார் வந்து ஒரு மேடையில் ஏதோ மோகம் அந்த பாட்டுக்கு அ ஆ இ ஈ அப்படின்னு சொல்லி ஏபிசிடி எஃப்ஜிஹெச்ன்ற மாதிரி அ ஆ இ ஈ சொல்லியே பாடுறாரு. ஆனால் அதுவுமே கூட நமக்கு ரசிக்கும்படியாக இருக்குது. ஸோ அதை போட்டு காமிச்சு இப்போ பார்த்துக்கங்க, பாடல் வரிகள் முக்கியம்ல, இசை தான் முக்கியம் அப்படின்றாங்க. ஏதோ மோகம் பாட்டுக்கு அ ஆ இ ஈ போட்டால் கூட அது பொருந்தும், ஏன்னா அவரோட இசை தான் அதுக்கு பக்கபலமாக இருக்குது, மீன் தூணாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படியா? அப்போ அந்த பாட்டுக்கு ஏபிசிடின்னு தானே நீங்கள் வச்சுருக்கணும் வரி. ஏன் ஏதோ மோகத்துக்கு போனீங்க? அவர் சொல்கிறாரு எவன் பாடினாலும் அந்த பாட்டு ஹிட் ஆகணும். சரி, ஆக்கியிருக்க வேண்டியதானேங்கிறேன். நீங்கள் அப்படி பண்ணி காமிச்சிட்டு மக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கிட்டு பெரிய ஹிட்டாக இருந்தால் நான் அப்படி ஒரு தத்துவத்தை உணர்வோம், இப்படி ஒன்று இருக்குதோன்னு. நீங்கள் ஏதோ மோகம் ஏதோ தாகம்னு பாடி மக்கள்கிட்ட ஹிட் ஆகிட்டு இப்போ வந்துட்டு மனசில் நின்ன பாட்டில் வேறு வார்த்தை போட்டு அப்படி பாடினாலும் நல்லா தானே இருக்குன்னு அவர் தானே சொல்கிறாரு, மக்கள் சொல்லலையே. ஒரு மேடையில் பாடி காமிக்கிறாரு. நானும் நேற்று இரவு தான் அந்த யாரோ அனுப்பியிருந்ததை கேட்குறேன். ஏபிசிடி இது ஏன் நம்மளால் அப்படியும் ரசிக்க முடியுது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா ஏற்கனவே நம்ம மனசில் பதிஞ்சிட்ட பாட்டு. இனிமேல் அது வரிகள் மறந்து போனால் கூட நமக்கு மனசில் ஆழ பதிந்து போன பாட்டை நம்மளால் உணர்ந்து ரசிக்க முடியும். இவ்வளோ உறுதியாக நிச்சயமாக இருக்கிற ஒரு வரிகள் தேவையில்லைன்னா இந்த பாட்டை அப்படி தானே பதிவு பண்ணியிருக்கணும். எதுக்கு பாடல் ஆசிரியரை தேடி போனீங்க? பாடல் நிறையா பேட்டிகளில் அவரே நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்காரு. நான் ஒரு ராகம் மெட்டு அமைக்கும் பொழுதே முதல் வரி என் மனசுலேயே வந்துடும், நானே பாடிடுவேன். இப்போ என்னோடய பெரும்பாலான பாடல்களில் பல்லவியே என்னுடைய தான். அப்போ இவர் மெட்டை சிந்திக்கும் போதே வரியாக தானே சிந்திக்கிறாரு. அப்போ அவர் மேடையில் சொன்னது உண்மையா பொய்யா? பொய்யா இல்லை அவர் அறியாமல் அவர் சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு மெட்டு தான் வருதுன்னா மெட்டாக தானே வரணும். முதல் வரி நான் மெட்டை அமைக்கும் போதே வந்துடுதுன்னு இயல்பாக சொல்கிறாரு. அப்போ வரிகள் இல்லாமல் மெட்டை அவராலே அமைக்க முடியலல்ல. இந்த மாதிரியான தேவையற்ற வாதங்களில் தன்னுடைய மேதாவித்தனத்தை நிரூபிக்கிறதுக்காக, அதாவது வரிகளை நம்பி என் பாட்டு இல்லைன்னு சொல்கிற கருத்தை சொல்கிறதுக்காக இப்படி ஒன்று சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் தேடிக்கிட்டு இருந்தோம்னா இந்த மெய் சத்தியம் மறைந்து விடும். மக்களுக்கு தெரியும் மொழி இல்லாமல் திரைப்பட பாடல் இல்லை என்று. இல்லை, வைரமுத்து அவர்கள் பேசுனது வந்து எப்போ அது பெரிய விஷயமா மாறுதுன்னா கங்கை அம்மனோட ரிப்ளைக்கு அப்புறம் தான் மாறுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏர்னியே வந்து எட்டி வச்சிங்க, நீங்கள் இளையராஜா ஃபோட்டோவை டெய்லி வீட்டில் வச்சு பூஜிக்கணும், ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான்டிட்டு சாகிற மாதிரி கேட்க வேண்டியது இருக்கும், ஜாலரை அழைச்சி இப்படி வந்தீங்க, இப்படி உங்களை வளர்த்துட்டவங்களே நாங்கள் தான், நாங்கள்னா இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்களா, நீங்கள் அடையாளமே இல்லாமல் போயிருப்பீங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை கூட இப்போ அவருடைய தனிப்பட்ட மனிதனாக கங்கைமரன் வந்து இப்படி வைரமுத்து திட்டார்ன்றத பேரை சொல்லி நம்ம பார்க்காம இதை போல ஒரு கோணத்தில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறதே அது பற்றி நம்ம பேசுவோம். அதாவது இவர் உங்களுக்கு வாய்ப்பு தரலான்னா நீங்கள் வந்திருப்பீங்களான்னு நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லி இதை யோசித்து பார்க்கலாம். ஒரு திறமையை யாராலையாவது அடைச்சி மூடி வைக்க முடியுமா? ஏ இல்லைன்னா பி மூலமாக வெளியே வந்திருப்பான்ல, பி இல்லைன்னா சி மூலமாக வருவான்ல. ஒரு திறமைசாலியை அடைச்சி வைக்க முடியாதுல்ல. ஒரே ஒரு கதவாக திறக்கும் அவனுக்கு. அதை நான் நம்பலை. இப்போ பஞ்சு அருணாச்சலம்னு ஒருத்தர் வாய்ப்பு அன்னைக்கிளியில் கொடுக்கலன்னா நமக்கு இளையராஜான்னு ஒருத்தர் கிடைக்காமலே போயிருப்பார். அதனால இவர் வேஸ்ட்டு, அவர் தான் சொல்லி நம்ம அவரை மட்டும் கொண்டாடலான்னு சொல்ல முடியுமா? இவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸ், இவரால் அமைதியாக இருந்திருக்க முடியுமா? இன்றைக்கி பஞ்சு அருணாச்சலம் இல்லைன்னா இன்னொரு யாரோ ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்துருக்க போகிறாரு. இவர் எப்படியோ அவரோட திறமை உலகத்துக்கு வெளியே வந்திருக்கும். அதனால் இதை சொல்லக்கூடாது. இப்போது நீங்கள் வந்து வைரமுத்து ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு, பாருதாமா அங்கே ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு, அவனுக்கு ஒன்றும் பெருசாக எழுத தெரியாது, இருந்தால் கூட ஒரு வாய்ப்பு கொடு, அவனுக்கு லைஃப் கொடுத்து போயிடும், நான் கொடுத்தீங்க. நீங்கள் நானே இது ஒரு பொன்மாலை பொழுதுன்னு எடுத்தோடனே எஸ்பிபி எடுத்து முத்தமிட்டுக்கிட்டாரு, வரிகளை பார்த்து அசந்து போய் தானே வாய்ப்பு கொடுத்தீங்க. திறமை உள்ளவனுக்கு உங்கள் பாட்டுக்கு அவன் மெருகேற்றுவான், இந்த மெட்டுக்கு பொருத்தமாக எழுதுவான்னு தானே கொடுத்தீங்க. என்னமோ தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு, திறமை இல்லாத ஒருத்தனுக்கு, அவனுக்கு ஏழைக்கு சும்மா உதவிட்டு போட்டோன்னு கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க. அதனால் இந்த வாதங்கள்லாம் எடுப்படாது. ஒரு திறமைசாலி ஒருத்தனால வெளியே வர முடியாது, யாராலையும் மறைக்க முடியாது. இது தேவையற்ற ஒரு கருத்து. இல்லை, வைரமுத்துக்கு வாய்ப்பு இப்போ இளையராஜா கொடுக்காதனால தான் வைரமுத்து இப்படி மேடைகளை பேசுகிறாரு அப்படின்ற விமர்சனத்தையும் வைக்கிறார். அதான் நேற்று ஏதோ ஒரு இதில் யாரோ சொன்னாங்க, 80 நிழல்கள் படத்தில் முதல் பாடலில் அறிமுகமாகிறாரு, 87 பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் வைரமுத்து உயரத்துக்கு சென்றது அதுக்கு பிறகு தானே. ரஹ்மானோட சேர்ந்து அவரை படைச்ச அந்த ராஜாங்கம், மணிரத்னம், ரஹ்மான், வைரமுத்து, எத்தனை நூற்றுக்கணக்கான பாடல்கள். அப்போது அவங்க சொல்கிற கூற்று அதுலேயே புள்ளி விவரத்துலேயே அடிபட்டு போயிடுது. 80லேருந்து 87க்கு பிறகு வைரமுத்து தொட்ட உயரம், கவியரசு, கவிப்பேரரசுன்னு ஆனது, அவருக்கு கிடைத்த விருதுகள், அவர் வெளியிட்ட அவருடைய அந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் எல்லாம் வரிசையாக என்னென்னவோ சாதனைகள் புரிந்தது எல்லாமே அதுக்கு பிறகு தானே. அப்போ அந்த வாதம் போய் தவறு தானே.
ஏக்கத்தில் அல்லது விரக்தியில் வைரமுத்து இப்படி பேசினா நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லை, இது வரலாறு அப்படி சொல்லலையேங்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதுலேயே சார், எப்படியா இருந்தாலும் ஒரு டேலண்ட் கண்டிப்பாக வெளில வந்துடும். ஏ மூலம் இல்லாட்டி பி மூலமாக வந்துடும் சொன்னீங்க. இப்போ நம்ம கமல் சார் பேசினதே கூட எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்னைய விட திறமையானவங்க நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் என்ன கேபி ஐடென்டிஃபை பண்ணதுனால தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படியும் பேசியிருக்காங்க. அதை தன்னடக்கம்னு எடுத்துக்கிறதா, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். நீங்க எப்படி அது பாக்குறீங்கன்னு தெரியல. ஒரு குருவுக்கு நம்ம வந்து ஒரு பொது இடத்துல ஒரு மேடை ஏறிட்டோம்னாலே ஒரு அந்த சபைக்குன்னு பேசுறது ஒரு மிகைப்படுத்தல் இருக்கும்ல ஒருத்தருக்கு சொல்லும்போது. அது அப்படிதான் அவருக்கு கௌரவத்தை செலுத்த முடியும். இப்போ சுப்பிரமணியபுரத்தில் என்ன அறிமுகப்படுத்தினது என்னுடைய பள்ளி மாணவனாக இருந்த இயக்குனர் சசிகுமார். இப்போ நான் சசிகுமாருக்கு என்னுடைய மகிழ்வை நன்றியை காட்டும்போது நான் அப்படித்தானே சொல்ல முடியும். சசிகுமார் மட்டும் இல்லைன்னா நான் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்காதுன்னு. அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்கலாம், இருக்கு. நம்ம வந்து பிறர் அந்த நன்றியை எப்படி காட்டுவோம்? இந்த மாதிரி சொற்களில் தானே காட்ட முடியும். அதை ஒன்றும் பெரிய அதை எடுத்துக்கிட்டு ஆராய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதையெல்லாம் தாண்டி வரணுன்றதே அப்படி இருந்தாலும் வெளில வந்துருவாங்க. வந்து தான் ஆகணும். பாலச்சந்திரன்னா கமல்ஹாசன் வெளியே வந்திருக்க மாட்டாரா? தாமதித்திருக்கலாம், அல்லது ரொம்ப இன்னொருத்தர் மூலமாக எப்போவோ கிடைச்சிருக்கலாம். ஓகே, இந்த ராயல்ட்டி பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன் சார். இந்த ராயல்ட்டியில் என்ன பிரச்சனை? அவர் வந்து அடிப்படையில் நான் சொன்ன மாதிரி ஒரு வழக்கு தான் தொடர்றாரு. என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பாடல்களை வந்து அந்த நிறுவனம் வந்து ஒப்பந்தத்தை மீறி காப்பிரைட்ஸை மீறி வெளியிடுறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நீதிபதிகள் கேட்குறாங்க, ஒரு பாடல் அப்படின்றது வெறுமனே இசை இல்லை, அதில் வந்து கவிஞர்களும் இருக்காங்க, பாடகரும் இருக்காரு, பாடலாசிரியரும் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேருந்து தான் விவாதம் தொடங்குது. ஸோ இது ராயல்ட்டியில் என்ன பிரச்சனை? இங்கே இந்த ராயல்ட்டி என்ன மாதிரி சிஸ்டம் இங்கே இருக்குது சார்? இப்போ 2 அம்சங்கள் இருக்குது. அதை எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப குழப்பக்கூடாது. காப்பிரைட் வேறு, ராயல்ட்டி வேறு. காப்பிரைட் வந்து படைப்பு உரிமை, காப்புரிமை. எந்த படைப்பாளி எதை படைக்கிறானோ அதற்கான உரிமை அவனிடம் இருக்க வேண்டும். இதுதான் காப்பிரைட் லா. எல்லா உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் இருக்குது. இது எது எதில் இருக்குன்னா, எழுத்தாளர்களுக்கு, கதை நாவல்கள் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு படைப்பாளர்களுக்கு இருக்குது, இசையில் இருக்குது, ஓவியத்தில் இருக்குது. இந்த மாதிரி படைப்பு கலை எல்லாருக்கும் அவர்களுடைய படைப்பு உரிமையை காப்பாற்றப்பட வேண்டும். என்ன உரிமை அது? இன்றைக்கி நான் ஒன்று உருவாக்கிடுறேன், நாளைக்கு எவனோ ஒருத்தன் 5 ஆண்டுகள் கழிச்சு இது என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடினான்னா, இதை எனக்கு கிடைக்கிற பாராட்டு புகழ் வருமானம்லாம் எவனோ திருடிட்டு போயிடுவான்ல. அப்போ அந்த படைப்பாளிக்கு அந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும்னு உருவாக்கப்பட்டது இந்த காப்புரிமை, படைப்பு உரிமை. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு படைப்பு உருவான உடனே அதை வந்து எந்த அமைப்பில் போய் பதிவு செய்கிறோமோ அதுக்குரிய ஆதாரத்தை கொடுத்து, இது இந்த தேதியில், இந்த நாளில், இந்த சூழல், இந்த பின்னணியில் நான் படைத்தது, நான் உருவாக்கியது, இது என்னுடைய எழுத்து, என்னுடைய ஓவியம், என்னுடைய இசைன்னு சொல்லி பதிவு செஞ்சுட்டா அது வரலாற்றில் எத்தனை தலைமுறை தாண்டாலும் அது என்னுடையதாயிரும். என்னுடைய உரிமை யாரும் பறிக்க முடியாது. அதில் மேலே வருகிற எல்லா லாபமும் பெயரும் புகழும் எனக்கு. இதான் காப்பிரைட்லாம். இப்போது ஏதோ ஒரு படத்தோட இசை வந்து என்னை கேட்காம எப்படி என்னுடைய பாடலை பயன்படுத்தலாம்? கூலி படத்தில் ரஜினி நடிச்ச அப்படி நிறைய வந்துருச்சு. எஸ்பிபி சாருக்கு அவர் நோட்டீஸ் அனுப்புனதுலேருந்து இப்போ சமீபத்திய சன் பிக்சர்ஸ்க்கு அவர் கூலி படத்துக்கு அனுப்பின நோட்டீஸ். நான் ரிவர்ஸில் வந்து கேட்குறேன், அந்த பாடல் என்னுடையது, நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் என்று கேட்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் அவர் பக்கத்துலேருந்து எனக்கு விட இல்லை, இப்போ நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் கிரியேட்டிவ் கண்டென்ட் கொடுத்தேன். ஆமாம். ஸோ நீங்கள் எதுக்காக பண்ணீங்க? அது சும்மா உங்களுக்கு பொழுதுபோக்காமல் ஒரு இசை பாடலை வீட்டில் உருவாக்கி உங்கள் பேரில் பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டீங்க. நான் இன்றைக்கி உங்களை கேட்காம உங்கள் அனுமதி வாங்காமல் அதை பயன்படுத்திட்டேன். அதுதானா சரியா? இல்லை, என்ன நான் தான் சார் ஃபிக்ஸ் பண்ணுறேன் யார் பாடகர் யார் பாடலாசிரியர். இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்களா சும்மா உருவாக்கி வச்ச பாடலை உங்களுக்கு கேட்காம தெரியாமல் அனுமதி இல்லாமல் நான் எடுத்து இன்னொரு இடத்துல பயன்படுத்திட்டேன், அப்படியா? இல்லை, வெளியில் வந்த பாட்டு தான். வெளியில் எதுக்காக வந்த பாட்டு? திரைப்படத்துக்காக. ஒரு திரைப்படம், அது யாருடையது? தயாரிப்பாளரோடது. பணம் யார் போடுறது? தயாரிப்பாளர். அப்போ தயாரிப்பாளர் பணம் முதலீட்டில் இந்த இசையமைப்பாளர், இந்த இயக்குனர், இந்த நட்சத்திரம் நடிக்கணும்னு எல்லாரையும் தேர்வு செய்து ஒருங்கிணைத்து பணத்தை போட்டு தயாரிக்கிற முதலாளி தானே அந்த உரிமம் உள்ளவர். அவருக்கு தானே அது உரிமை, அவர் தானே கேட்க முடியும். இப்போ தங்கமகன் படம் தயாரிப்பு நிறுவனம் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பலாம். என் படத்தில் நான் வந்து விலை கொடுத்து ஒரு இசையமைப்பாளர்கிட்ட வாங்கி எனதாக்கி கொண்ட ஒரு பாடலை என்னை கேட்காமல் நீங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லி அவர் தான் அனுப்பணும். இசையமைப்பாளருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்தா விக்ரம் படத்தோட தயாரிப்பாளர் கமல்ஹாசன். அப்போ அதையும் குறிப்பிட்டார். லோகேஷ் கனகராஜுக்கு அனுப்பிய நோட்டீஸில் விக்ரம் 2ல் விக்ரம் படத்தோட பாட்டை பயன்படுத்துறீங்கன்றதையும் சுட்டி காமிக்கிறார். ஆமாம், அவர் பண்ணுறதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இப்போ நம்ம இந்த ஒரு கேள்விக்குள்ளே அடக்கிடுவோம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இப்போ இது தயாரிப்பாளர் தான், இசையமைப்பாளர் தான். ஏன்னா அந்த படத்துக்கு இவரை வந்து பணிக்கு அமர்த்தும் பொழுது இவரே இல்லை, யார்? இப்போ என்னைய மற்றவர்களை எந்த இசையமைப்பாளர் எடுத்தாலும் தயாரிப்பாளர் இந்த படத்தில் 5 பாடல்களுங்க, பின்னணி இசை அமைக்கணுங்க, மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ தொகைங்க, அவர் ஒரு தொகையை சொல்கிறார், அதை கொடுத்துட்றாரா? அப்போ அவர் கொடுத்த தொகைக்கு அவர் என்ன தரணும் தயாரிப்பாளருக்கு? அந்த 5 பாடல்களும் படம் முழுக்க 2 மணி நேரம் இருக்கிறதுக்கு பின்னணி இசையும்.
இப்போ இந்த படத்துக்கான பாடலை அவர் கேட்டதுனால இயக்குனர் சொன்ன கதைக்கு, அவர் கேட்கிற கதை சூழலுக்கு என்ன பொருத்தமாக இருக்கும்னு அவர் விரும்பினாரோ நான் பண்ணுறதில்ல, அதை பண்ணி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதற்கான தொகை கிரயத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க. பொருள் எனக்கு பணமாக கொடுக்கப்பட்டது, நான் படைப்பாக கொடுத்துட்டேன். உங்ககிட்ட இருந்து உரிமையை நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு அதற்கான ஈட்டு தொகையை நான் கொடுத்து விட்டேன். உங்களுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. எனக்கு இப்படி ஒரு இந்த மாதிரி சூழலில் பாட்டு வேணும்னு இயக்குனர் மூலமாக கேட்குறேன், எனக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ நான் அதுக்கு உங்களுக்கான கிரயத்தை கொடுத்துட்டேன். உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு விடாது. என்னுடைய பொருள் தானே அது. இப்போ நீங்கள் சொல்கிற அதே வாதத்தை வந்து ஹைகோர்ட்டில் இந்த நிறுவனம் வந்து வாதிடுது. தயாரிப்பட்ட வந்து நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டோம், ஸோ நாங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அந்த நிறுவனம் வாதிடுது. இளையராஜா தரப்பில் இல்லை கிரியேட்டிவ் கண்டென்ட், இதில் காப்பிரைட்ஸ் பொருந்தாது அப்படின்னு வாதிடுறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து தார்மீகத்தை பேசணும், யாருக்கிட்ட பொறுப்பு உரிமை இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, சட்டம் தவறாக இருக்கிறது. அதனால் அவர் இளையராஜா அவர்கள் வாதிடுவது சட்டத்தின் அடிப்படையில் சரி. ஏன்னா இன்றைக்கி அந்த உரிமை வந்து படைப்பாளிகளிடம்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும்ன்ற தீர்வுக்கு தான் நான் வரேன். அது மாறுற வரைக்கும் அவர் சொல்கிறது சரி மாதிரி சட்டப்படி நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகும். ஏன்னா வி ரெஃபர் டு த லா. உடனே ஐபிசியில் என்ன இருக்குன்னு தானே பார்ப்போம். இப்போ காப்பிரைட் லான்ற பிரிவில் நீங்கள் இந்த படைப்பு உரிமையில் போய் பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது. அது ஏன் தர்ம தவறாக இருக்குது? மேலை நாடுகளில் இருக்க சட்டத்தை அப்படியே காப்பி எடுத்துக்கொண்டாந்து இங்கே போட்டு வச்சிட்டோம். திரைப்படங்களில் பாடல்கள் வர்றது இந்தியாவை தவிர எந்த நாட்டிலேயாவது உண்டா? நம்ம ஊரில் தான் சினிமாவில் வந்து யாரோ அமைக்கிற சூழலுக்கு, யாரோ அமைக்கிற மெட்டை, யாரோ எழுதுகிற பாடலை தன் வரி போல கற்பனை செய்து கொண்டு உதட்ட செய்து பார்வையாளர்களை ஒரு வகையாக ஏமாற்றுகிறது. இந்த வித்தை முதல்ல பார்க்க வேடிக்கையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம இயல்பாக ஏற்றுக்கிட்டோம். அது அவன் பாடல நமக்கு தெரியும், ஆனால் ரசிப்போம் இல்லையா? பாடல் வரிகள் யாரோ எழுதி கொடுத்தது, அவனுடைய கற்பனையே இல்லை. ஆனால் உதட்ட ரசிக்கிறத பார்த்தா அவன் அறிவுலேருந்து பாடுற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் ஏற்றுக்கிட்டோம். இந்த ஒரு எது மாதிரியும் இல்லாத புது மாதிரி தான் இந்திய திரைப்பட பாடல்கள். வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. அப்போ மற்ற நாட்டிலேருந்து நீங்கள் எப்படி நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்து இங்கே வைக்க முடியும்? அவன் நாட்டில் வெறும் பாடகர்கள் தான் இருக்காங்க. அந்த பாடகனே பாட்டை எழுதுவான், பாட்டை மெட்டமைச்சிருவான். அப்போ அந்த உரிமை பாடகனோட இருக்கும் இல்லையா? அவன் தான், அந்த பாடகன் தான் பாடலாசிரியர், இசையமைப்பாளர். இது ஒரு புது வடிவம். அங்கெல்லாம் அது பரவலாக சர்வசாதாரணமாக இருக்குது. இந்தியாவில் அப்படி இல்லை. ஒரு தயாரிப்பாளர் வந்து தான் அந்த ஒரு பாடல் உருவாக்குறதான சூழ்நிலை அடித்தளத்தையே அமைக்கிறான். ஒரு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்க இசையமைப்பாளர் கூப்பிட்டு இந்த இயக்குனர் ஒரு அது சூழல் சொல்கிறான், அதுக்கு பாட்டு பண்ணிக்கூடியா, எவ்வளோ வேணும்னு கொடுத்துட்றான். அப்போ இதுக்கான சட்டம் இங்கே தானே ஏற்றப்படணும். அது படலைன்றனால தான் இவ்வளவு மோதலும் குழப்பம். இத்தனை வருடங்களாயும் அந்த சிக்கல் தீர்க்கப்படாமல் அப்படியே தான் இருக்குது. இதை பற்றி யாருமே இது வரைக்கும் சிந்திக்கலையே, விவாதிக்கவே இல்லையே. முதல் நாள் நான் தான் இந்த வெளியில் பேசுகிறேன். இந்திய திரைப்பட பாடலுக்கு என்று புதிய காப்பிரைட் சட்டம், காப்பிரைட் லா மாற்றி வடிவமைக்கப்பட வேண்டும். தயாரிப்பாளருக்கு தான் உரிமை இருக்கிறது என்று சட்டத்தில் இருந்தால்தான். இவர் போய் நீதிமன்றத்தில், இவரை போல நான் இசையமைப்பாளராக போய் நீதிமன்றத்தில் போராட மாட்டேன். ஏன்னா ஒரு திரைப்படத்துக்கு கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் திரு சசிகுமார் அவருடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு சுப்பிரமணியபுரம் என்கிற படத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தொகைக்கு நான் கண்கள் இரண்டால் இந்த பாடலை உருவாக்கி கொடுத்து விட்டேன். அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும். இது இனிமேல் இதற்கு இந்த பாடலுக்கான, இந்த படத்தின் பாடல்களுக்கான தமிழ் மொழிக்கான உரிமை இந்த நிறுவனத்துக்கு நான் கொடுத்துருவேன், எல்லாம் தயாரிப்பாளருக்கு. இப்போ சுப்பிரமணியபுரம் படத்தை தெலுங்கில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த படத்தினுடைய ட்ராக் அங்கே கொடுப்பாரா தயாரிப்பாளர்? அப்போ நான் தயாரிப்பாளர்கிட்ட என்ன கேட்பேன், நீங்கள் தமிழ் மொழிக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணீங்க, அதை கொடுத்துட்டீங்க. இப்போ இன்னொரு மொழிக்கு போகுதில்ல, அதுக்கான தொகையை கொடுங்கன்னு. ஆமாம், நிச்சயம் கொடுத்துருவோம். எவ்வளோ கேட்குறாங்க, கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் தெலுங்கில் பயன்படுத்திக்கிறார். இப்படி தமிழை தவிர வேறு எந்த மொழியில் எந்த தளத்தில் வேறு மாதிரி பயன்படுத்தினாலும் தயாரிப்பாளர் அதுக்குரிய ஈட்டுத்தொகையை எனக்கு கொடுத்தாக வேண்டும். இது நியாயம். இப்போ வந்து மல்டிலிங்குவல்னு படம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போதே தமிழ், தெலுங்கு, இல்லை 3 மொழிகள், 4 மொழிகள், 5 மொழிகள்னு எடுக்கிறாங்க. அப்போ முதலே இசையமைப்பாளர்கிட்ட பேசி இந்த படத்துக்கான பாடல்களை பின்னணி இசை எனக்கு பண்ணி கொடுத்துருவீங்க, நாங்கள் எந்த மொழியில் எப்படி வேண்டுமானாலும் இதை பயன்படுத்திக்குவோம், ஒட்டு மொத்தமாக ஒரு தொகையை சொல்லுங்கள். பெரிய தொகையாக கேட்பார், கொடுத்துட்றாங்க. இனிமேல் எந்த மொழியில் இந்த தயாரிப்பாளர் அதை பண்ணாலும் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அதற்கான ஈட்டுத்தொகை எனக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. இதுதான் இந்த புதிய சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். இப்போ நீங்கள் தார்மீக அடிப்படையில் எல்லா உரிமையும் தயாரிப்பாளருக்கு தான் போய் சேரும். ஆனால் வந்து சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சட்டமே இல்லை அப்படி. ஓகே ஓகே. அந்த மேலை நாட்டில் இருக்கிற பாடகர் தான் சாங் ரைட்டர், அப்போ எழுத்தாளர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர். அதனால் அவருக்கு உரிமைன்னு இருக்கிற அந்த சட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்க. இந்தியாவில் அந்த மாதிரி இல்லையே. இந்தியாவில் ஒரு பாடல் உருவாகிறதுக்கு 4 பேர் சேர வேண்டியதாக இருக்குது. கடைசியில் வெளியீட்டாளர், பதிப்பீட்டாளர்னு ஆடியோ கம்பெனிக்கு போகுதில்லை. இப்போ இளையராஜா கேட்குறது தார்மீக அடிப்படையிலே தவறு. ஆமாம், இது அவருடைய தவறு இல்லை. அது நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இது அவருடைய பிழை அல்ல. சட்டம் வந்து இன்னும் அப்படி வடிவமைக்கப்படாததால் அவர் உரிமை கோருகிறார். சட்டம் வந்து தயாரிப்பாளர் தான் சொன்னால் இவர் போய் வீணா நீதிமன்றத்தில் நிற்பார், நிற்க மாட்டார்ல. அப்போ அது அவருடைய தவறு இல்லைல்ல. ஆனால் தயாரிப்பாளர்கள் யாரும் அப்போஸ் பண்ணலையே சார்? இளையராஜா சட்டம் இல்லையே.
ஓகே. அவர் எப்படி எந்த உரிமையில கேட்பாரு? கோர்ட்டில் கேட்பாங்கல்ல, நீதிபதி கேட்பாரு, எந்த அடிப்படையில் வந்திருக்கிறீங்கன்னு. சட்டம் இப்படி இல்லைங்க உங்களுக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே, இது இசையமைப்பாளருடைய படைப்புரிமை தானேன்னு கேட்பார். சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டால்தான் அவ்வளோ பணத்தை போட்டு முதலீடு செய்து இந்த பாடல் உருவாக காரணமாக இருக்கிற முதல் ஒரே ஆள் தயாரிப்பாளருக்கு நியாயம் கிடைக்கும். காப்பிரைட் இவ்வளோதான் முடிஞ்சுதா? காப்பிரைட் முடிஞ்சிருச்சு. இப்போ சட்டப்படி இசையமைப்பாளருக்கு பெரிய உரிமை இருக்கிறது படைப்பு என்பதால் தயாரிப்பாளருக்கு இல்லை. ஆனால் தார்மீகப்படி அவ்வளோ உரிமையும் தயாரிப்பாளருக்கு தான் வர வேண்டும் என்பது தான் என் போன்றவர்களின் வாதம். இப்போ ராயல்ட்டிங்கிறது என்ன? வெளியில் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு, பதிப்பீட்டாளர் வெளியிட்டுட்டாங்க, உலகம் முழுக்க அந்த பாட்டு எல்லாரும் வாங்குறாங்க, கேட்க கேட்க ஒவ்வொன்றும் வருமானம். ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நடந்தாலும் அந்த பாடலை பாடினதுக்கு ஒரு தொகை அந்த ஏற்பாட்டாளருக்கு கொடுக்கணும். இந்த ஏற்பாட்டாளர் ஒரு அமைப்புக்கு அதை போய் செலுத்திடுவார். அந்த அமைப்பு அதை பட்டியலிட்டுக்கிட்டே வருவாங்க. இந்தியா முழுக்க IPRS அதை இந்தியா முழுக்க எல்லா மொழிகள்லையும் அதில் பதிவு செய்யப்பட்ட படைப்பாளிகள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், வெளியீட்டு நிறுவனங்கள் இவர்களுடைய பட்டியல் முழுக்க அதில் இருக்கும். உறுப்பினர்களாக இருக்கவங்க அந்த பாடல் பட்டியலும் அங்கே இருக்கும். எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாட்டில் இவங்க பாடுறாங்களோ அதற்கான தொகை வந்துக்கிட்டே இருக்கலாம். அது மொத்தமாக சேர்த்து வச்சு இந்த பாடல் இத்தனை முறை இந்தந்த இடங்களில் பாடப்பட்டதுன்ற ஒரு கணிப்பொறி பிரிண்ட் அவுட்டோடு எடுத்து அந்தந்த இசையமைப்பாளர்களுக்கும் பாடலாசிரியர்களுக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் மாதம் மாதம் அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. நான் பண்ணியிருக்க ஒரு சில படங்களுக்கு எனக்கு அவ்வளோ வருகிறது, உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கே வருதுன்னா பாருங்க, நான் சில படங்கள் தான் பண்ணியிருக்கேன். அப்போ இவர் இளையராஜா மாதிரி ஒரு ஜீனியஸ் யோசிச்சு பாருங்க, 6000 பாடல்கள் எவ்வளோ வரும் ஒரு மாதத்துக்கு? அவர் IPRS வெளியில் வந்துட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். ஆமாம், அவர் ஒரு 10-15 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ இந்த IPRSோட நிர்வாகம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணலை. பழைய நிர்வாகத்தில் நிறைய குளறுபடி, ஊழலெல்லாம் இருந்ததாக தகவல்கள் உண்டு. சரியா இல்லை, ரொம்ப குளறுபடி இருந்தது. அப்போ அவர் கோபத்தில் வெறுப்பில் வெளியில் வந்திருப்பார். அதுதான் உண்மையும் கூட. அப்படியே ஒரு இடத்துல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அது நானே பார்த்துக்கிறேன்றதுல தான் இது. இப்போ எங்களுக்கு நாங்கள் எல்லாம் அதில் உறுப்பினர்கள். இந்த காப்புரிமை அல்லது இந்த ராயல்டி ஃபீ உரிமை தொகை பிரச்சனை இளையராஜாவுக்கு இருக்குன்னா, திரைப்படத்துறையில் இருக்க எல்லாருக்கும் அதே உரிமை பிரச்சனை இருக்குல்ல, உரிமை தொகை பிரச்சனை. ஆனால் யார் பேரும் ஏன் வெளியே வர மாட்டேங்குதுன்னா, நாங்கள் எல்லாம் IPRSல உறுப்பினர்கள். எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய இந்த பணியை அவர்கள் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நிர்வாகத்தை அவர்களோட சின்ன நிர்வாகத் தொகை அதற்கான செலவை கழித்து கொண்டு ஆட்கள் போட்டு பணிபுரிகிறாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு எங்களுக்கு ஆன தொகையை அனுப்பிடுறாங்க. அப்படி வீட்டில் உட்காந்து எல்லாரும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறத இவர் நான் பார்த்துக்கிறேன் தனியாக எடுத்து தலைமையில் சுமந்து இன்றைக்கி அவருக்கு தேவையில்லாத மன உளைச்சல், வெளியில் சமூகத்தில் இந்த சட்டங்களை பற்றி தெரியாத பாமர மக்கள் சமூக வலைத்தளம் தான் இருக்கே, இன்றைக்கி அவன் நீதிமன்றம் தான் நடத்திட்டு இருக்கான். இவரை பாதி பேர் எதுக்கிறதும் திட்டுறதும், பணத்தாசை பிடித்தவர், பேராசை பிடித்தவர், நேர்மையற்றவர், நியாயமற்றவர் என்னென்னவோ பேசுகிறாங்க. எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு? இந்த மாதிரி அமைப்பிட்ட விட்டு அவங்க பார்த்துக்கிறாங்களே அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம். இப்போ நீங்கள் தொடங்கி இருக்கிற தமிழில் இருக்க எல்லா இசையமைப்பாளர்களுமே அந்த அமைப்பில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, இளையராஜா வெளியில் போராடுறதுனால தான் இந்த சர்ச்சைகள் ஏற்படுது அப்படின்றீங்க. ஓகே ஓகே சார். அதே போல் இப்போ SPB சாருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்ச பற்றியும் பேசணும். ஸோ இந்த பாடகருக்கு எந்த உரிமையுமே இல்லையா சார்? இப்போ அந்த அம்சம் பேசியே ஆகணும். தயாரிப்பாளர் இசையமைப்பாளரை பணியமர்த்தி, இயக்குனரை பணியமர்த்தி, பாடலாசிரியை பணியமைத்து பாடல் உருவாகிவிட்டது. இப்போ பாடல் பதிவு செய்யணும். அப்போ இசையமைப்பாளருக்குன்னு சில தேர்வு இருக்கும், இந்த பாட்டை இவங்க பாடினா நல்லாயிருக்கும். இயக்குனருக்குன்னு சில விருப்பங்கள், அந்த படத்துக்கு இவருடைய குரல் தான் நல்லாயிருக்கும், முதலே சிந்திச்சிருப்பார் ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுதே. தயாரிப்பாளருக்கும் சில சமயம் இருக்கும், சில சமயம் அவங்களோட ஆலோசனை இவங்க கேட்பாங்க, மறுப்பாங்க, நிராகரிப்பாங்க. ஒரு கூட்டு கலவையாக யாரோ 2 பேர் ஒரு இருகுரல் இசை டூயட் பாட்டை பாடிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போது இந்த ராயல்ட்டி விற்பனையில் பங்கீடு வரும்பொழுது யார் யாருக்கு கொடுக்கணும்னா 4 பேருக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன் என்னுடைய வாதப்படி. முதல் இசையமைப்பாளர், பெரும்பகுதி அவருக்கு போகணும். அந்த பாடலை எல்லாரும் விரும்ப காரணமே அடிப்படையில் இசை. இதற்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர், இந்த அழகான வரிகள் எல்லாரிடத்திலும் முகவரி கொண்டு போய் சேர்ப்பதனால் பாடலாசிரியர், பதிப்பீட்டாளர், வெளியீட்டாளர் திறமையாக அதை நிர்வகித்து அந்த வணிகத்துக்கு கொண்டு போகிறனால அவருக்கு. இந்த தயாரிப்பாளர், பாடலாசிரியர், வெளியீட்டாளர் ஆளுக்கு 20-20 விழுக்காடுன்னு வச்சுக்குவோம். ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ஆலோசனை இது. 3 பேருக்கு 60 விழுக்காடு ஆயிடுச்சா, 40 விழுக்காடு இசையமைப்பாளருக்கு. இப்போ 100% போயிடுச்சு. அப்போ பாடகர்களுக்கு இல்லையான்னு கேட்டால் தேவையில்லை. இப்போ அந்த பாட்டு இன்னைக்கு வானொலியில் ஹிட்டான உடனே நிகழ்ச்சிக்கு முதல்ல யாரை கூப்பிடுவாங்க? தயாரிப்பாளரை கூப்பிடுவாங்களா? இசையமைப்பாளரை கூப்பிடுவாங்களா? பாடலாசிரியரை கூப்பிடுவாங்களா? இல்லை, வெளியீட்டாளரை கூப்பிடுவாங்க, பாடகரை தானே கூப்பிடுவாங்க. அந்த பாட்டு ஹிட்டானதுலேருந்து அவரோட வாழ்க்கை பயணம் தொடங்கிடும். ஊர் ஊரா, மேடை மேடையா, நாடு நாடாக போய் பாடி சம்பாதிச்சிருவான். அந்த வாய்ப்பு இந்த 4 பேருக்கும் கிடையாது.
அதனால பங்கீடு இவர்களுக்குள் மட்டும். அந்த பாட்டின் பெருமையும் வெற்றியும் அந்தஸ்தும் அதில் வருகிற வருமானமும் நிகழ்ச்சிகள் மூலமாக பாடகர்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். அதனால இந்த உரிமை தொகை அவர்களுக்கு தேவையில்லை. அப்படி இருந்ததுன்னு சொல்றீங்க. இப்போ எஸ்பிபி சார் அப்படி இல்லை நடைமுறை. ஆனா இப்படி இருக்கணும்ன்றது என்னுடைய ஆலோசனை. ஓகே. பட் இப்போ நடைமுறையில் என்ன இருக்கு சார்? நடைமுறையில் தான் இப்போ கோர்ட்டில் நடக்குது. இதுதான் எல்லாத்தையும் எனக்கு வேணும்னு அவர் இளையராஜா அவர்கள் கேட்குற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. தயாரிப்பாளருக்கு ஒன்றுமே இல்லையே, ஒரு பங்கு கூட கிடையாது. என்ன ஒரு அவலம் பாருங்க. இவ்வளவும் தொடங்க காரணமாக இருந்த ஆளுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த பாடலை நீங்கள் பண்ணுங்கன்னு வந்து அதற்கு பணமும் கொடுத்து விட்ட தயாரிப்பாளருக்கு ஒன்றும் இல்லை. இந்த பாடலாசிரியர் அதில் பங்களித்தவருக்கு ஒரு அது ஐபிஆர்எஸ் மூலமாக இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கு மட்டும்தான் இருக்கு. வெளியீட்டாளர்கள், பதிப்பீட்டாளர்கள், ஆடியோ லேபிளுக்கும் போகுது, 3 பேருக்கும் போகுது. ஓகே. தயாரிப்பாளருக்கும் இந்த பங்கும் இல்லை, பாடகருக்கும் இந்த பங்கும் இல்லை. ஓகே சார். முதல்ல பாடகர்களும் இதில் இருந்தாங்க. ஓகே. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களும் பிரிஞ்ச வெளியில இருந்து அவங்க தனியாக ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி வருமானம் வருது சார்? அவங்க ஏதோ போராடிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் சரியா அது முன்னேறல. அது தேவையில்லை. அதுக்கான காரணத்தை, நியாயத்தை நான் சொன்னேன்ல. இது பாடகர்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் நியாயம். ஒரு பாடலாசிரியர் எந்த நிகழ்ச்சியில் கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் எழுத தான் முடியும். அவர் பெர்ஃபார்மிங் நிகழ்கலைஞர் இல்லை இல்லையா? இசையமைப்பாளருக்கு மேடை நிகழ்ச்சி எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இளையராஜா அவர்கள் மேடை நிகழ்ச்சி இப்போதானே நடத்துறாரு. அவருடைய கேரியர் ஓய்ந்த நேரத்தில் தான். முதல்லலாம் நடத்தவே இல்லையே கான்செப்ட். அதனால அவர்களுக்கெல்லாம் அந்த பங்கு போவது நியாயம். எஸ்பிபி சார் மறைந்ததுக்கு முன்னாடி இந்த கச்சேரிகளில் இளையராஜா சார் பாட்டை பாடக்கூடாதுன்னு இளையராஜா தரப்புல வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஸோ வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் வந்து ஸ்டேஜஸில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதனால அவங்களுக்கு அந்த ராயல்டி தொகை தேவையில்லை அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்போ அதுக்கும் வந்து இப்போ இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதை தான் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி வேற வடிவத்தில் பேசணும். அது எதுக்கணும்னா யார் எதுக்கணும்? தயாரிப்பாளர். ஏன்னா உரிமை அவரிடம் இருக்க வேண்டும். இல்லைன்ற பரிதாபம் தான். அந்த உரிமை அவரிடம் கொடுக்க வேண்டும். அவர் வந்து கவலைப்பட மாட்டார். ஏன்னா ஐபிஆர்எஸ்ட்டு அவர் விட்டுறலாம். அப்போ இயக்குநர்களையும் அதில், தயாரிப்பாளர்களையும் அதில் கொண்டு வந்துடலாம். இன்றைக்கி 3 பேர் இருக்கிறோம் ஐபிஆர்எஸ்ட்டில். இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், பதிப்பீட்டாளர்கள். தயாரிப்பாளர்கள் உள்ளே வந்துட்டால் நாளைக்கு அவர்களுக்கான விழுக்காடு, அந்த தொகை, உரிமை தொகையில் பங்கு செல்லும் பொழுது இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எதுக்கு தனித்தனியாக போராடிக்கிட்டு? சட்டம் என்று ஒரு அமைப்பு நிலையாக இருக்கும் பொழுது அது அதை வேலை பார்த்துக்கோம்ல. நம்ம வேலையை பார்ப்போம், வந்துக்கிட்டே இருக்குமே அதற்கான லாபம் பங்கெல்லாம். ஓகே. இப்போ இதுக்கு தீர்வுன்னா நிரந்தர தீர்வுனா சட்டம். அந்த சட்டம் இந்திய திரைப்பட பாடல், திரைப்பட இசைக்கென்று தனியாக வடிவமைக்கப்பட வேண்டும். சின்ன மாற்றங்கள் தான். தயாரிப்பாளருக்கு உரிமை என்கிற ஒரே ஒரு திருத்தம் தான் அதில் வேணும். தயாரிப்பாளருடைய பங்கு என்ன, இசையமைப்பாளரின் பங்கு என்ன, பாடலாசிரியரின் பங்கு என்ன, பதிப்பீட்டாளரின் பங்கு என்னன்றது சட்டத்தில் தெளிவாயிட்டா இந்த கெட்ட பெரும் குழப்பமும் எதுவும் இல்லாமல் எல்லாம் அவங்க வேலையை பார்க்கலாம். நம்ம படைப்பில் கவனத்தை செலுத்தலாம். இளையராஜா சாருக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிச்சயமாக வந்து நான் இசையமைப்பாளர் இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மானசீக குருவான இளையராஜா அவர்கள் தான். நான் பள்ளி நாட்கள்லேருந்து, கல்லூரி நாட்கள்லேருந்து அவரோட பாடலை கேட்டு வளர்ந்து எனக்கு இசை பல்கலைக்கழகமாக இருந்து ஒரு அரூபியான குருவாக எனக்கு இருந்து எல்லாவற்றையும் நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்தையும் கொண்டு வந்திருக்காரு. நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்காட்டு தான். என்ன மாதிரி பல கோடி இளைஞர்கள் அந்த காலத்தில் கேட்டு வளர்ந்து இன்றைக்கி எல்லாரும் இசைக்கலைஞர்களாக ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஒட்டுமொத்த திரைப்பட இசைத்துறையின் சார்பாக தமிழகத்திலிருந்து இந்த மாபெரும் இசை மேதையிடம் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இத்தனை வருட சாதனைக்கு பிறகு உங்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக அங்கே மேலவை உறுப்பினராக உங்களுக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் என்ன போய் அரசியல் பேச போகிறீங்களா? அங்கே இடஒதுக்கீடு பேச போகிறீங்களா? இல்லை சமூக நீதியை பற்றி பேச போகிறீங்களா? நீங்கள் வந்து ஒரு கலைஞர். அந்த கலைஞன் என்கிற ஸ்தானத்தில் தான் உங்களுக்கு அது நாமினேட்டட் எம்பி போஸ்ட் இல்லையா, நியமிக்கப்பட்ட ஒரு அது. அப்போ அதை இசைக்கலைஞர்களுக்காக, இசைத்துறைக்காக நீங்கள் இது வரைக்கும் பயன்படுத்தலையே. இன்னும் விரைவில் முடிய போகுது உங்கள் பதவி. நாடாளுமன்றத்தில் எழுந்து ஒரே முறை பேசுங்க. நான் தனி ஆளாக இந்த காப்புரிமை, படைப்பீட்டு உரிமை, இந்த உரிமை தொகை இதுக்கெல்லாம் போராடிட்டு இருக்கேன். இந்த சட்ட திருத்தத்தை, இந்த வரைவை மாற்றி அமைங்க. எல்லாருக்கும், தயாரிப்பாளருக்கும், இசையமைப்பாளருக்கும், பாடலாசிரியர்களுக்கும், பாடகர்களுக்கும், வெளியீட்டாளர்களுக்கும் சரியாக போய் சேர்ற மாதிரி இந்த சட்டத்தை மாற்றி அமைங்கன்னு இவர் இருக்கிற உயரத்துக்கு, இவர் ஆண்டு கொண்டு இருக்கிற அரசின் சார்பாக போயிருக்கிற ஒரு உறுப்பினராக ஒரு முறை இவர் 4 வரி பேசினா எவ்வளோ பெரிய விஷயமாக மாற்றம் ஏறி சட்டம் தெளிவாகி இந்நேரம் உறுதியாகி இந்த காணொலிக்கான நேர்காணலுக்கான அவசியம் கூட எல்லாம் போயிடும்ல, எல்லாரும் பயனடைவாங்கல்ல. அதை ஏன் இவர் பண்ணலை? இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எம்பி ஆகி இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? தமிழ் திரைப்பட இசை உலகிற்காக
இது வரைக்கும் இளைய தலைமுறைக்கு இவர் பாடல் போட்டார், அதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம், எங்களுடைய பகல் இரவு வாழ்க்கையெல்லாம் இவர் பாட்டு கேட்டு கழிக்கிறோன்றது ஒரு புறம். அது அதுக்காக அவர் எடுத்த சிரத்தை அல்ல, அது அவருடைய தொழில். அதை தாண்டி உங்களுக்கு இந்த தமிழகமும் இந்த மக்களும் கொடுத்த அங்கீகாரத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த உயர் பதவியை வைத்துக்கொண்டு எங்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த மண்ணுக்கோ மக்களுக்கோ அல்லது திரைப்பட துறைக்கோ இசைத்துறைக்கோ என்ன செய்தீர்கள்? ஒன்னே ஒன்றாவது செய்யுங்க. இந்த நீங்கள் போராடிட்டு இருக்க இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இருக்கிற சட்டத்தை திருத்தி இந்த காப்புரிமை எல்லாருக்கும் பயனடைகிற மாதிரி திருத்தி மாற்றி கொடுங்க. இது ஒன்றாவது செஞ்சு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். கோரிக்கை வச்சிருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த பாஜக சார்ந்த ஒரு ராஜ்யசபா எம்பி ஆனதுனால தான் அந்த அளவுக்கு விமர்சிக்கவும் படுறாரு அப்படின்னு ஒரு வாதம். அது அரசியல், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ அவர் போயிருக்கிறது கலைத்துறையின் சார்பாக தானே, மற்றபடி என்னத்துக்காக அவர் அங்கே கூப்பிட போகிறாங்க? அப்போ கலைத்துறைக்கு நீங்கள் திரும்ப என்ன பண்ணீங்க? நீங்கள் உங்களுக்காக தான் இப்போவும் போராடிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் திரைப்படத்துறைக்காக போராடல. உங்களோட பாட்டு உங்களோட படம் அனுமதி இல்லாமல் பயன்படுத்திட்டா எல்லாருக்கும் பண்ணுறது அதுதானே. இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த திரைத்துறைக்கு ஒன்றே ஒன்றாவது பண்ணுங்கன்ற. அப்போ இதே இடத்துல இன்னொரு இசையமைப்பாளர் பெரிய இசையமைப்பாளர்லாம் உட்கார வச்சிருந்தா நிச்சயமாக எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ரஹ்மான்லாம் எவ்வளோ பண்ணுறாரு. அந்த சென்னை மாநகராட்சி பள்ளியில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்து 10 ஆண்டுகளாக அவர்களுக்கு மேற்கத்திய இசையை சொல்லிக் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை கொடுத்து வாழ்வின் நிலையவே மாற்றிட்டாரே, உயர்த்திட்டாரே. இன்னைக்கு மேற்கத்திய இசை விற்பனர்களாக அவர்களை உருவாக்கி இருக்கிறாரு. இசை கல்லூரி, இசை பயிற்சி பள்ளி, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்படி ஒன்றுமே பண்ணலையே, அது பரவாயில்ல. நீங்கள் செய்யாத கணக்கை கேட்கல. இப்போ உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருப்பதால் அதையாவது இந்த துறைக்காக பயன்படுத்தி எல்லாருக்கும் ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தீனா சொல்லியிருந்தாரு, தன்னோட ராயல்ட்டி எல்லாத்தையும் வந்து இசைக்கலைஞர் சங்கத்துக்கு, இசையமைப்பாளர் சங்கத்துக்கு வந்து இளையராஜா கொடுக்க விரும்புகிறாரு, அதுக்காக தான் அவர் போராடுறாரு அப்படின்னு. அதை பற்றி ஏதாவது தகவல்? நானும் கேள்விப்பட்டேன். கொடுக்க விரும்புகிறாருன்னு. கொடுத்தாரா இல்லையான்றதை இவங்க வெளியிடணும் இல்லையா? ஏன்னா எங்களுடைய இசைக்கலைஞர்கள் சங்கம் வந்து ஒரு வலிமையான சங்கங்களில் ஒன்று இங்கே தமிழ் திரை இசைக்கலைஞர்கள் சங்கம். அப்போ அவர் சொன்னபோது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நிறையா வேலைவாய்ப்பு இழந்த வயதான மூத்த கலைஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆதரவாக இது இருக்கும்லாம் நாங்கள்லாம் நினச்சது உண்டு. கொடுக்குறேன்னு சொன்னார். கொடுத்தாரா? எவ்வளவு வந்தது? இதெல்லாம் வெளிப்படையாக சொன்னால் மற்றவர்களுக்கும் ஒரு ஒரு ஊக்கமாக இருக்கும்ல. நாளைக்கு இன்னும் சில பேர் கூட கொடுக்க வரலாம். முன்னணி இசையமைப்பாளர்கள்லாம் இன்றைக்கி இருக்காங்க. சந்தோஷ் நாராயணன், ஜி பிரகாஷ், அனிருத்லாம். அப்போ நம்மளும் இந்த மாதிரி கொடுத்தா சீனியர் மியூசிஷியன்ஸ்க்கு, வயசானவங்களுக்கு, ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குமே, பலரை செய்ய தூண்டும்ல. அப்போ இந்த உண்மைகள் எல்லாம் வெளியிடணும்ல. புள்ளி விவரங்களோட இவ்வளோ கொடுத்துருக்காரு இவர் அப்படின்னு. அப்படி இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. அதனால் கொடுத்தாரா என்பது கூட எனக்கு தெரியாது. சமூக வலைதளங்களில் உள்ள போஸ்ட்டில் வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து இளையராஜா விமர்சிக்கிறதுக்கு காரணம் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசின ஒரு விஷயத்துக்காக தான் அவர் தொடர்ந்து விமர்சிக்கிறாரு. ஒரு வன்மமும் ஒரு காழ்ப்பும் ஜேம்ஸ் வசந்தனுக்கு இளையராஜா மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்களோட பதில்? சரி, அது வந்து அவர் எப்போ பேசினார், நான் அதுக்கு எப்போ எதிர்வினை ஆற்றினேன், அதற்கு முன்னாடி நான் அவரை எதிர்த்த காரணங்கள்லாம் இனிமேல் வந்து இந்த காலத்தில் சமூக ஊடகங்கள் இப்படி வலிமையாயிட்ட காலத்தில் எதையா மறைக்க முடியுமா, மாற்ற முடியுமா, பேச முடியுமா? ஒருத்தன் ஒரு வார்த்தை சொன்னால் எத்தனை பதிவுகள் இருக்குது, அதெல்லாம் போய் எடுத்து போட்டு பார்த்துட்டு எல்லாரும் பேசட்டும். அவர் எப்போ சொன்னார், நான் எப்போ எதிர்க்க தொடங்கினேன். எனக்கு குருவாக இருக்கிறவர் இசையில் மட்டும்தான். அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், கொள்கைகளுக்கு முரண்படுகிற சமயத்தில் நான் எப்போவுமே குரல் எழுப்புவேன். அது இவராக இருந்தாலும் சரி, மோதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்னுடைய கருத்துக்கள் நேர்மையானவை, உண்மையானவை. ஓகே, கங்கை அமரன் கொஞ்சம் ரொம்ப இறங்கி போயிட்டாரோ, இந்த அளவுக்கு இறங்கி பேசியிருக்க வேண்டாமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அது பொதுவெளியில் மக்கள் சொல்கிறாங்கல்ல, இதை நம்ம சொல்லியே தெரியணும். இப்போ நம்ம உயரம் போக போக நம்மளுடைய சொற்களில் ரொம்ப கவனம் தேவை இல்லையா? அது எவ்வளோ நமக்கு அவப்பெயரை கொண்டு வருதுன்றது வேற. அப்போ உயரத்தில் போகிறவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்புன்னு இருக்குது இல்லை, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு சொல்ல வெளியில் விட்டுட்டோம்னா திரும்ப வாங்கவே முடியாது. அந்த காலத்தில் தப்பிச்சிடலாம். நான் அப்படி சொல்லலைன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு பேட்டி ஒரு பத்திரிகையில் வந்திருக்கும், அதை ஒழிச்சு வச்சுட்டா போதும். இன்றைக்கி எதையும் மறைக்க முடியாது, எல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் இருக்குது. இந்த பார்த்தீங்கல்ல, இப்போ கர்நாடகாவில் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு எம்பி வந்து பண்ண அன்றைக்கி அவ்வளவும் இப்போ வெட்ட வெளியில் வந்திருக்கா, நூற்றுக்கணக்கானது. எதையும் இந்த காலத்தில் மறைக்க முடியாது. அதனால் பெரிய உயரத்தில் அந்தஸ்தில் இருக்கவங்க, நம்மலாம் உயர்ந்து பார்க்குற ஒரு கங்கை மரன் தான் எவ்வளோ சாதனைகள் செய்தவர். அப்போ வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமும் அந்த உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருப்பது அந்த அடுத்த தலைமுறைக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். அது நிச்சயமாக ஒரு கட்டத்தில் அவரே ஒரு வேளை நான் அப்படி பேசியிருக்க வேண்டாமோன்னு நினைப்பார். அது எனக்கும் தெரியுது. யாருனாலும் அப்படிதான். நம்ம பேசிட்டு அப்புறம் இளையராஜா ஒப்புதலோடு அதை பேசியிருப்பாரு நினைக்கிறீங்களா? இது யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டது தெரிஞ்சுது. அவர் நிச்சயமாக அவரே அதை அர்த்தப்படுவார். மேபி ஐ ஷுட் ஹவ் செட் திஸ் கைண்ட் ஆஃப் வரும். அது நிச்சயமாக ஒரு ரியலைசேஷன். அது கொஞ்சம் கடுமையாக இருக்கு. மக்கள் அதுக்கு எதிர்வினை ஆற்றும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா அவரை எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவார், நகைச்சுவை உணர்வோடு பேசுவார், நல்லா பண்பான மனிதர்.
இவர் இப்படி பேசிட்டாரேன்னு சொல்லி எல்லாம் பேசும்பொழுதே தெரிஞ்சு போயிருதில்ல மக்களே இதை யாரும் ஏற்றுக்கலன்னு. அவருடைய ஆதரவாளர்களே சொல்கிறாங்களே அது கொஞ்சம் அதிகம்தான். கொஞ்சம் அது பார்க்க எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப பெரிய உதவி ஒரு கட்டத்தில் பண்ணார். நான் கூட அது சமூக ஊடகத்தில் பதிவு செஞ்சுருக்கிறேன். அவர் இச்சை அதனால் என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. ரீகால் பண்ணலாம். ஆமாம், நான் ஒரு கட்டத்தில் வந்து நான் இசையமைப்பாளராக ஆகிறதுக்கு முன்னாடி 2008 தான் நான் இசையமைப்பாளர் ஆகிறேன். 2000 வெறும் டிவி தொலைக்காட்சி தொகுப்பாளர் தான். அப்போது ஒரு தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம் ஒன்று பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஒரு தடவை தற்செயலாக அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். நானாக செலவு பண்ணி அந்த ஆல்பம் தயாரிப்பு நம்ம இசை என்னுடையது. அப்போ இவர் வந்து நான் எழுதுகிறேன் பாடல்கள்லான்னாரு. அப்போ இவர் முழு வீச்சில் இயங்கிக்கிட்டு இருக்காரு, படம்லாம் இயக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், சார் என்கிட்ட ஒன்றும் இப்போ இதுக்கு செலவழிக்கலாம் முடியாது, ரொம்ப எளிமையான ஒரு பின்னணி தான், இப்போல்லாம் செலவழிக்க முடியாது. நான் உங்கள்கிட்ட நான் காசு பணம் கேட்டேனா அப்படின்னு சொல்லி என்ன தெரியுமா வந்துட்டார். அடுத்த நாள் காலைல ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரணும் உங்கள் அலுவலகத்துக்குன்னாரு. காலைல 9 மணிக்கு கிளம்பி வந்துட்டார் என் வீட்டுக்கு. போய் ஒரு அலுவலகத்தில் நாங்கள் உட்காடுறோம். மதியம் வரைக்கும் இருந்துட்டு 1 மணி போய் நான் சாப்பிட போகிறேன், கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப வரேன். திரும்ப 3:30 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு வராரு. இப்படி 4-5 நாள் தொடர்ந்து அலுவலகத்துக்கு வராரு. அவர் சொந்த காரில் அவர் செலவு பண்ணி எனக்கு வந்து பாடல்லாம் எழுதினார். எனக்கு இது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ நல்லவனாக இருக்க முடியும்? நான் அவருக்கு என்ன பண்ணிட முடியும்? நான் அவரோட கீழான நிலைமையில தான் இருந்தேன். இசையமைப்பாளர் கூட இல்லை, வெறும் தொலைக்காட்சி தொகுப்பாளர். அவர் ஏன் எனக்கு வந்து பண்ணணும்? அவ்வளோ பண்ணியிருந்தார். எனக்கு அதுலேருந்து ரொம்ப பெரிய வியப்பு இவர் மேலே. உண்மையாலுமே இவ்வளோ நல்ல மனுஷன் தான். நீங்கள் இதை சொன்னதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்காம எனக்கு தெரியல. அவர் ஒரு சவால் விட்டுருந்தாரு, கங்கைவன் ஒரு சவால் விட்டுருந்தாரு. இளையராஜா இசையமைத்த டியூன் இல்லாமல் வைரமுத்து எழுதின வரிகளுக்கு வேறு இசையமைப்பாளரை வச்சு ஒரு 3 டியூன் போடுங்க, ஒரு 3 பாடலுக்கு டியூன் போடுங்க, அதை டிவியில் போட்டு காமிங்க மக்கள்கிட்ட, எது பிடிச்சிருக்குன்னு மக்கள் சொல்லட்டும்ன்ற தொழிலே சொன்னார். அதுக்கு நீங்கள் தயார் ஒரு வேளை அந்த சவால் எடுத்துக்கிறதுக்கு? இல்லை, நான் சவாலை இனிமேல் எதுக்கு எடுத்துக்கணும்? அவர் எல்லாரும் சாதிச்சு முடித்தவங்க தான். இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மோதிக்கிறவங்க எல்லாரும் மிகப்பெரிய அசுர சாதனையாளர்கள். இவர் சொன்ன சவாலை ஏற்கனவே ரஹ்மானும் வைரமுத்தும் செஞ்சு காமிச்சிட்டாங்களே. இல்லை, இளையராஜா இசையமைத்த பாட்டுக்கு ஏற்கனவே இளையராஜா வைரமுத்து காம வந்த பாட்டுக்கு அதில் இளையராஜா இசையை தவிர்த்து வெறும் வைரமுத்து பாடலுக்கு வேற இசையமைப்பாளர் வச்சு. இல்லை, அது ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு சாத்தியமா? ஒரு பாட்டு வந்து ஒரு வரி ஒரு ராகத்தில் பதிவாயிடுச்சு, இனிமேல் வேறு என்ன பண்ணாலும் அதை மாற்ற முடியாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த சவாலை வந்து எப்படி பார்க்கணுன்னா, வைரமுத்து பாடல் எழுதி அவ்வளோ அழகான பாட்டு வந்து ஹிட் ஆயிருமா அப்படின்னு கேட்குறது தான் உண்மையான சவால். ஒரே பாடலுக்கு திரும்ப போய் அதை மாற்ற முடியாச்சா, அது மாதிரி வராதுன்னு தான் சொல்லுவோம். அதோட பெட்டராக இருந்தால் கூட அப்படி தோணாது, ஏன்னா அதோட வாழ்ந்துட்டோம். ஆனால் மற்ற இசையமைப்பாளர்கள்ட்ட இவர் பாட்டு எல்லாம் எவ்வளோ பெரிய ஹிட்டு 30 ஆண்டுகளாக நிரூபிச்சிட்டாரு. அதனால் அந்த சவாலுக்கு அது தேவையற்றதாயிரும். அது ஆனால் வைரமுத்தவர்களுக்கு முன்னாடி அளவுக்கு இப்போ மார்க்கெட் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. அதுக்கு பல்வேறு காரணங்கள், புறக்காரணங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி ஏதாவது பேச விரும்புறீங்களா சார்? இல்லை, இதில் என்ன இருக்குது? ஒருத்தன் வந்து கடைசி வரைக்கும் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா? சரித்திரத்தில் ஒருத்தனை காமிங்க. அலெக்சாண்டர் த கிரேட்டே எப்படி உள்ளே போனால் ஏன்? மனிதன் வந்து இங்கிலீஷில் 2 சொற்கள் இருக்குது, ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட். கடவுள் மட்டும்தான் இன்ஃபைனைட், எல்லை இல்லாதவன். மனிதன் ஃபைனைட், எல்லை உள்ளவன் தானே. அவனுக்கு ஒரு எல்லை தானே. அது வயது, ஆரோக்கியம், பணம், புகழ் எல்லாமே ஒரு எல்லை தான். அந்த சாதனையாளர்கள்ட்ட போய் இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால், இப்போ கங்கைமரன் என்ன பண்ணுறாரு, எப்படி இருந்தவர்? இப்போ இளையராஜா என்ன பண்ணுறாரு? ஒரு வருஷத்தில் 20-25 படங்கள் பண்ணவர் தான். இப்போ எத்தனை வருது? அப்போ வைரமுத்துக்கிட்ட போய் கேட்க முடியுமா? யாருக்கிட்டையுமே அதை கேட்க முடியாது. இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனம். ஓகே, புரியுது. ஆனால் வந்து நான் எதை கேட்க விரும்பினேன்னா, மீட்டூ சர்ச்சையினால தான் ஏஆர் ரஹ்மானும் மணிரத்னமும் வைரமுத்தை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்றது. அதன் காரணமாக புறக்கணிக்கப்பட்டதை எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி நான் கேட்குறேன். இல்லை, அது ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்கான ஒரு நீதி தானே. எவ்வளவு நெருக்கமாக எல்லாரும் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள், எப்போ ஒரு சமூகத்துக்கு முன்னாடி ஒரு தவறான பாடம் கற்பிக்கப்படுதோ அதில் நம்ம இணைய வேணான்னு எல்லாம் பிரிஞ்சு அதற்கு ஒரு தண்டனை மாதிரி அவர்கள் செய்ததெல்லாம் சமூகத்தின் பார்வையில் ரொம்ப சரி. இசை கலைஞனா அது பெரிய இழப்புன்றது எனக்கு தெரியும். பட் மனிதம் ரொம்ப முக்கியம் இல்லை. இன்னைக்கு இதெல்லாம் போயிடும், கலையெல்லாம் போயிடும். பட் கடைசியில் நிற்க போகிற மனிதன் தானே. அதுக்கான மதிப்பு அவர்கள் கொடுத்தது வந்து நான் பாராட்டுறேன். முடியாது சின்மை இந்த விஷயத்தை வெளியே எடுத்தப்போ நான் சின்மை பக்கம் தான் நின்னேன். நன்றி சார், உங்களோட நேரத்தை கொண்டு போய் மிக்க நன்றி.